எங்க பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம். ஆ. இந்த மாதிரி இந்த அம்மா கிளினிக் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா எங்க எங்க வில்லேஜ்ல இருந்து போனோம்னா ஒரு ரயில்வே கேட் இருக்கு. ரயில்வே கேட்ட கிராஸ் பண்ணோம்னா நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டேஸ் பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாம் ஆயிடும். இதை தாண்டி போறதுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆகும் ஒரு கேட் ஓபன் பண்றதுக்கு. பக்கத்து வில்லேஜ்ல இந்த அம்மா கிளினிக் போட்டிருந்தாங்க. பக்கத்துல விவசாயம் பண்றவங்க காடு காயில வேலை செய்யறவங்க காலில் அடிப்பட்டா ஜுரம் இப்படி வந்தா அங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஐயா. அதை கண்டிப்பா மூடக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. அம்மா கிளினிக் வந்து மூடக்கூடாது. உங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருந்தது உங்க பகுதியில. மருத்துவமனைகளுக்கு போறதுன்னா கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுதுங்கிறீங்க. கண்டிப்பா அந்த ரயில்வே கேட் டிராபிக்ல மாட்டி நிறைய உயிரிழப்பும் வந்திருக்கு ஐயா. அதனால இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கண்டிப்பா எக்காரணத்து கொண்டு நீங்க சொன்ன மாதிரி டெம்பரரியா இருந்தா கூட ஒரு 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஆமா ஆமா ஐயா. வேற அந்த ஒண்ணுதானா? ஆமா ஐயா, ஆமா ஐயா. சரி, ஓகே. அம்மா கிளினிக்லாம் எந்த காரணத்தை கொண்டும் மூடக்கூடாது. அவங்க வந்து கண்டினியூ பண்ணணும். அதுதான் நல்லது. இவங்க வந்து நாம ஆரம்பிச்ச திட்டத்தெல்லாம் இவங்க மூடின்னு வர்றதுன்னா அது சரியில்லை. அது அடுத்தது இன்னொன்னு வந்து அவங்க செய்யற செயல்பாடுனாலே அவங்க கொஞ்சம் அழிஞ்சுக்கு தான் வராங்க. அவங்களுடைய இதுவெல்லாம் குறையுது. இப்போ கெட்ட பேர் தான் எடுத்துன்னு இருக்கிறாங்க. இப்போ அதுல இன்னும் செஞ்சாங்கன்னாக்கா இன்னும் கெட்ட பேர் அதிகமாகும் அவங்களுக்கு. அதுவும் இல்லாத இப்போ எல்லாம் நம்ம எல்லா ஏரியுமே நீர்நிலையெல்லாம் வந்து அந்த வீடுகள்லாம் இடிக்கிறாங்க. அதனால ஏகப்பட்ட பேர் பாதிப்பு. அது என்ன கட்சிக்காரன் பாதிப்பு தான். அதனால இதுவும் இல்ல. அதனுடைய தாக்கம் வந்து டிஎம்கே தான் அழிக்கும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இதுல என்ன வீடு இடிக்கிறாங்க? எல்லாம் ஆத்து புறம்போக்கு ஏரி புறம்போக்குல கட்டிக்கின்னு இருக்காங்க. எல்லாரும் வந்து ஒரு 60-70 வருஷமா அங்கேயே இருக்காங்க. இவ்வளவு நாள் அவங்களுக்கு வந்து கரண்ட் எல்லாம் கொடுத்து பவர் சப்ளை கொடுத்துக்கிறாங்க. வீட்டு வரியெல்லாம் வசூல் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே செஞ்சுக்கிறாங்க ப்ராப்பரா. ஆனா அது இவங்க இப்போ வந்து நீர்நிலம் எடுத்துட்டு அந்த வீடுகள்லாம் இடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியிலும் இடிக்கிறாங்க. குடியாத்தம் பகுதியை பொறுத்த வரைக்கும் யாருக்குறைய ஒரு 3000 வீட்டுக்கு இடிக்கிறாங்க. 50-60 வருஷமா எல்லாம் இருந்தீங்கன்னா பவர் கனெக்ஷன் எல்லாம் இருந்ததுன்னா வந்து பீமமா வாங்கி இருக்கலாமே. அந்த அனுபவம் அந்த வில்லேஜ் ஆபீசர் பீமமான்னு ஒண்ணு கொடுப்பாரு. அது ப்ரூஃப் இருந்ததுன்னா அது வந்து நாங்க இடிச்சிடும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நோட்டீஸ் கொடுத்து இடிச்சிடறாங்க. 21 days நோட்டீஸ் கொடுத்து இடிச்சிடறாங்க. அது மாதிரி இருந்தா சொல்லுங்க. நம்ம அதை கோர்ட்ல போட்டு இடிக்க கூடாது, அவங்களை அப்புறப்படுத்த கூடாதுன்னு ஸ்டே வாங்கலாம். இவங்க கோர்ட் ஆர்டரே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் அதை கொடுங்க, நம்ம பார்க்க சொல்லலாம். அந்த கோர்ட் ஆர்டர் இவங்க யார் இவங்க எல்லாம் பார்ட்டி இல்லாம ஒருதலை பட்சமா வாங்கி இருப்பாங்க. சரி. ஒருவேளை அந்த பகுதியில் இருக்கிறவங்க பெரும்பான்மையானவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டதுன்னா நீங்க அவங்களோட பேசி அந்த ஆர்டரை வாங்கி கொடுங்க. நம்ம வக்கீல்கிட்ட சொல்லி அதை ஒரு மனுவாக உயர் நீதிமன்றத்துல தாக்கல் செய்து அவங்களை அப்புறப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனா ஒரு நீங்க சொல்ற மாதிரி குறைந்தபட்சம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல அங்க இருந்து அவங்களுக்கு அங்க இபி கனெக்ஷன் எல்லாம் இருந்து ஓட்டர் லிஸ்ட்ல எல்லாம் ஒருவேளை பேரெல்லாம் அங்க இருந்ததுன்னா அவர்களை அப்புறப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லலாம் அந்த இடத்துல. அடுத்து யார் பேசுறீங்க? ராஜேந்தர் கே பேசுங்க. ராஜேந்தர் ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நான் தர்மபுரி மாவட்டம் அரூர் தொகுதியில இருந்து பேசுறேங்க ஐயா. பேசுங்க. ரொம்ப நாளா நம்ம தர்மபுரி மாவட்டத்துல அம்மா மினி கிளினிக் பூட்டியே வச்சிருக்காங்க, திறக்கவே இல்லைங்கய்யா ரொம்ப நாளா. அதை திறக்கிறத நீங்க ஏதாச்சும் வழி பண்ணி விடணுங்கய்யா. பண்ண சொல்லுவோம் சார். வணக்கம் சார். சேலம் மாவட்டம் காடையம்பட்டி இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல போட்டப்ப இது கிராமத்துல வந்து இது போட்டாங்க சார் வேலை. இந்த துப்புரவு பணியாளர் அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டிஎம்கே இதுல வந்த உடனே அது எடுக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து ஓமர் ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியம் அவரு தான் எடுக்க சொல்லி ராவடி பண்றாரு. அது என்னங்க சார் பண்றது? அவங்க வந்து நம்ம போட்டதெல்லாம் ஏடிஎம்கே தான் நம்ம ஆளுங்க தான் போட்டுச்சு. இப்ப வந்து அவரு இல்ல நாங்க வந்து எங்க ஆட்சிக்கு வந்து நாங்க தான் போடுவோங்க, எங்க ஆளுங்களை தான் போடுவோங்க அப்படிங்கிறாரு. என்ன துப்புரவு பணியாளர்ல வேலை போட்டு கொடுத்துருந்ததா முதல்ல? ஆமாங்க சார். எவ்வளவு பேருக்கு போட்டு கொடுத்துருந்தது சார்? எவ்வளவு பேருக்கு?
சார் ஒரு வார்டுக்கு 3 பேர் மொத்தம் 9 பேர் போட்டு கொடுத்துருக்கீங்க சார். சரி, இப்ப என்ன சொல்றாங்க அவங்களுக்கு? இப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பொறுப்பு ஏத்த உடனே இல்ல நாங்க வந்து டிஎம்கே காரர் தான் போடுவோங்க, நீங்க வந்து எல்லாம் ரிசைன் பண்ணீங்க. இல்ல, நீங்க ரிசைன் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க, முடிஞ்சா நீங்க நீக்கிக்கங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு அரசாங்க உத்தரவெல்லாம் இருக்கு இல்லையா முதல்ல போட்டதுக்கு? அவரும் கிளார்க்கும் அப்படிதாங்க சார் சொன்னாரு. இல்ல இல்ல, வந்து உங்களுக்கு ஏதாவது எல்லாம் இல்ல அரசு உத்தரவெல்லாம் கையில வச்சிருக்கீங்களா? அந்த தபால் எல்லாம் வச்சிருக்கீங்களா? உங்களை நியமிச்சதுக்கு உண்டான அந்த ஆதாரம் எல்லாம் வச்சிருக்கீங்களா? இருக்குதுங்க சார், இருக்குதுங்க. இருந்தா கொடுங்க. அப்ப நம்ம எதிர்க்கட்சியா இருக்கிற பொழுது இருந்தா நம்ம கோர்ட்ல போட்டு இவங்களை வேலையை விட்டு நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கிடுவோம். சரிங்க சார், சரிங்க சார். அது இருந்ததுன்னா நீங்க என்னோட நம்பர் இருக்கு இல்லையா, அதுல அனுப்புங்க. இந்த பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா இப்ப கோர்ட்ல போய் ஒண்ணும் பண்ண முடியாது. பொங்கல் எனக்கு பணத்து கொடுங்க, எல்லாம் ரெடி பண்ணிக்குவோம். பொங்கல் நம்ம வக்கீல் இருக்காரு, அவருக்கு நான் சொல்லிடுறேன். நீங்க நேரா போய் அவரை பாருங்க. கோர்ட்ல வந்து பணி நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து பணி கொடுக்கணும்னு ஒரு உத்தரவு வாங்கிருக்கோம். சரிங்க சார், தேங்க்யூ. சரி சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பேசுங்க சார். சார், அங்க கஜனாவே ஒண்ணுமே இல்லையா சார்? அவங்க எது சார் நம்ம டிஎம்ஐ பத்தி பேசி என்ன சார் பண்ண முடியும்? 10 வருஷமா அவங்க எதுவுமே சம்பாதிக்காம இருக்காங்க சார். அதைத்தான் சார் அவங்க மூவ் பண்ணுவாங்க சார். சரி, நம்ம கட்சிக்காரங்களை பாதுகாக்கிறது, பொதுமக்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளுக்கு நம்ம ஒரு நிவாரணம் தேடுறது, அதை நம்ம செய்யலாம்ல. ஆமா சார், அவங்க 10 வருஷமா எதுவுமே இல்லாம இருக்காங்களா, அதனால அவங்க மூவ் பண்ணி அவங்க கொஞ்சம் சம்பாதிக்க முடியல சார். அதனால தான் அவங்க அந்த மூவிங்களை போய்கிட்டு இருக்காங்க. சரி சரி சரி, அவங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்றீங்க? ஆமா சார், லஞ்சம் வாங்காம எதுவுமே வேலை நடக்காது சார். அந்த மாதிரி இருந்தா கொடுங்க. ஸ்டாலின் தான் திமுக காரங்களா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கிறாருல, ஆதார் தடுத்துட்டு அவர் மேல நடவடிக்கை எடுத்து செந்தில் ராஜேந்திர பாலாஜியை துரத்துன மாதிரி துரத்தி பிடிக்க சொல்லுவோம். அது எப்படி சார் நடத்துவாங்க? அவங்க கட்சியில இருக்கும்போது நடத்த மாட்டாங்களா சார்? சார் வேற ஏதாவது பேசணுமா நீங்க? இல்ல சார். சார் ஹலோ, சொல்லுங்க சார். நம்ம ஆட்சி வந்த தொழிலாளருக்குன்னு நம்ம தனி வாரியம் அமைக்க முடியுமான்னு நம்ம ஃப்ரெண்டு எல்லாம் கேக்குறாங்க சார். அதனால உங்களை தலைமையிடமா கொண்டு வச்சு செய்யலாமான்னு கேக்குறாங்க சார். எப்படி பண்ணலாமா சார்? பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். முதல்ல தொழிலாளருக்கு அரசாங்கத்துல நிறைய வாரியங்கள்லாம் இருக்கு. அதான் நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசுனதுக்கு அவரு சார்ட்ட பேசுறீங்களா, அதுக்கு அவர்கிட்ட கேட்டு பேசிட்டு கொஞ்சம் லைன்ல வாங்க, நம்ம எல்லாமே ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அவரை வர சொல்லி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, யார வர சொல்லி? உங்களை வர வச்சு. சரி சரி, ஏற்பாடு பண்ணுங்க, பண்ணலாம். ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். அதுல ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார், அது பண்ணலாம் நம்ம. ஓகே சார், நன்றி சார், தேங்க்ஸ். அதாவது சார், இப்போ வந்து டிஎம்கே காரங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்றத பத்தி யோசிச்சோம்னா, அவங்க கிட்ட பண்றதுக்கு உண்டான வருமானம் கிடையாது. முதல்ல ஏற்கனவே கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, அது உண்மைதான். பாதிக்கு மேல கஜானா காலி பண்ணிட்டு தான் வந்துக்கிறாங்க, அது உண்மைதான். இருந்தாலும் இப்போதைக்கு செய்யக்கூடிய அளவுக்கு அங்க வந்து வருமானம்ன்றது இல்ல. இந்த கொரோனா டியூட்டினால லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே வருமானம் எதுவும் இல்ல. அதனால அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம் ஒண்ணு. அது வந்து இந்த நீட் தேர்வு ரத்து பண்ணணும், இது பண்ணணும், எல்லாத்தையும் ஒளி விளையாட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்னர் கையில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு, கவர்னர் மேல போடுறேன், இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனமா இல்ல? கவர்னர் மேல போட்டு என்ன பண்ண போற? கவர்னர் மேல லெட்டர் போடுறது, இது பண்றது. இப்பதான் எத்தனையோ சோசியல் மீடியா வந்துருச்சு. நீ வந்து எல்லா இடத்துலயுமே அறிக்கையாவே கொடு, வெள்ளை அறிக்கை மாதிரி கொடுத்து இது மாதிரி கவர்னர் வேலை செய்ய மாட்டாருன்னு தெளிவா சொல்லு. அதை விட்டுட்டு கண்டனம் பண்றேன்னா கண்டனம் பண்ணி என்ன பண்ண போறாங்க? ஒண்ணும் கிடையாது. நீட் தேர்வு சரிதான், இதுக்கப்புறம் மாத்தவும் முடியாது, இவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. மேல இருக்கிற அந்த பிஜேபி கவர்மெண்ட் கலைஞ்சு அதுக்கப்புறம் வந்து அதாவது தனியா ஒரு அதாவது என்ன சொல்றது, சுயாட்சி மாதிரி இருக்காத கட்சி எல்லாம் சேர்த்து அனைத்து கட்சிகள் ஆனா மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அவங்க நம்ம சொல்றதுக்கு கொஞ்சம் செவிமடுப்பாங்க. தான் அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டியில வந்துட்டா எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே செவிமடுக்காது. அது எல்லாருக்கும் தெரியும். மூணாவது, இப்ப இங்க நம்ம எல்லாமே ஒன்னா சேரணும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்க அதுக்கு உண்டான ஒவ்வொரு முயற்சி கூட அவங்க செவி சாய்க்கிற மாதிரி இல்ல. இப்ப நம்மளோட கட்சியோட இப்ப தலைமையில இருக்கிறவங்க, நீங்க சொன்ன மாதிரி 150 பேர் இருக்கிறாங்க, அவங்கதான் கட்சின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 150 பக்கத்துல இன்னும் ஒரு 6 சைபர் இருக்கு. அந்த 6 சைபர் வந்து இன்னும் எங்க இருக்குன்னே தெரியல அவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் சைபர் வேல்யூ இல்ல நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த முன்னாடி போட்டிருக்க நம்பர் மட்டும்தான் அவங்க, பின்னாடி இருக்கிற சைபருக்கு வேல்யூ இருக்குன்றது என்ன இருக்குன்றது வந்து இப்ப வரப்போற தேர்தல்ல கண்டிப்பா தெரியும். அது தெரியணும் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒன்னா இணைஞ்சு பண்ணாதான் முடியும். அதுக்குண்டான முயற்சியை இப்பயாவது கொஞ்சம் எழுஞ்சுக்கிட்டா தான் கொஞ்சம் அதாவது
கொஞ்சமாவது யோசிக்கிற தன்மை இருக்கணும் சார். அந்த யோசிக்கிற தன்மைன்றது அவங்க கிட்ட இல்ல சுத்தமா. ஆனா நம்ம தொண்டர்கள் கிட்ட இருக்கு. அந்த தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறோம். கம்பல்சரி வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரும்போது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா தொண்டர்கள் கிட்ட எழுச்சி இருக்கணும் சார். இப்ப இந்த மீட்டிங் பேசுறவங்க மட்டும் நான் சொல்லல, மீட்டிங்க பாக்குறவங்க அதே மாதிரி வந்து சோசியல் மீடியால எவ்வளவு பேர் பாப்பாங்க, எவ்வளவு நம்ம கட்சிக்காரங்க பாக்குறாங்க. அதாவது இதுல வந்து பேச காமிச்சா நம்ம பேச தெரிஞ்சிச்சுன்னா நம்மள கட்சியில இருந்து எடுத்துருவாங்களோ அந்த மாதிரி பயத்துல இருக்கிறவங்க நிறைய பேரு. ஆனா அந்த பயத்துல இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கும். இத்தனை பேரும் ஒன்னா சேர்த்தா 1.5 கோடி மக்கள் இருக்கிற ஒரு கட்சினா அது எவ்வளவு ஸ்ட்ராங்ன்றது அந்தந்த கட்சி தொண்டர்கள் அவங்க உணரணும். ஃபர்ஸ்ட் பயப்படக்கூடாது சார். எதுக்கு சார் பயப்படணும்? நம்ம கட்சி மதன்குமார் 2 விஷயம். இத வந்து எடப்பாடி பழனிசாமியே பார்க்கிறாரு. வேலுமணியே ஒரு முறை வந்து கலந்து இதுல என்னென்னலாம் பேசுறாங்கன்னு கேட்டு அவர் பேரே வந்தது வேலுமணின்னு. அவரே அதை கலந்து இருக்கிறாரு. இதை எல்லோருமே பார்க்கிறாங்க. இதை அவர்களும் கூட மனதுக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து பாராட்டுறாங்க. பல விஷயங்கள் இன்னைக்கு எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கோ பன்னீர்செல்வத்துக்கோ முன்னாள் அமைச்சர்களுக்கோ உண்மையான கள நிலவரமும் கட்சிக்காரங்களது என்ன ஓட்டங்களும் அவங்களுக்கு தெரியறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் 2-3 விஷயத்த சொல்லலாம். நீங்க நம்ம தான் முதல்ல இந்த ஒரு ஜூம்ல தான் நான் சொன்னேன், நீங்க வந்து ராஜேந்திர பாலாஜியை விரட்டி பிடிக்கிறீங்க, உங்க கூட இருக்கிற செந்தில் பாலாஜியும் இதே மாதிரி வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டு இப்ப பணம் வாங்கினாரு. அவருக்கு நீதிமன்றத்துல வழக்கு வந்தது. ஆமா நான் வாங்கினது உண்மையான அவர் ஒத்துக்கிட்டாரு. செந்தில் பாலாஜி ஒத்துக்கிட்டு நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லி சொன்னாரு. அது கூட நான் சொல்லியிருந்தேன், நீங்க ஒரு பேங்க்ல போய் திருடுறீங்க, பிடிச்சிட்டா திருடின பணத்தை நான் கொடுத்துட்றேங்க, அதனால என்ன குற்றவாளி இல்லைன்னு விட்டுருங்க, போலீஸ் விடுமா என்ன? அப்ப அது மாதிரி நீங்க எப்படி வந்து செந்தில் பாலாஜியை விட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். அதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், நம்ம முன்னாள் சட்ட அமைச்சர் CV சண்முகம், இதை நீங்க இதுல வீடியோல எடுத்து பாருங்க. நம்ம நிகழ்ச்சி நடந்ததுக்கும் 2 நாள் கழிச்சு இவங்க போய் கவர்னரை பார்த்து இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்ப இதை அவங்க பார்க்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த அவங்க பயத்துல உட்கார்ந்து இருக்காங்களே ஒழிய எப்ப கைதாகும் என்ன பிரச்சனை வரும். 2வது அவங்கள சுத்தி தொண்டர்கள் வந்து கிடையாது. இது 1. 2வது பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இந்த கூட்டுறவுல வந்து பொங்கல் பரிசு வழங்குறதெல்லாம் அவங்களுக்கு அந்த கள நிலவரமே அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு அது வரல. நம்ம இந்த நிகழ்ச்சியில தான் சென்ற நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். நான் கூட என்னோட Facebookல பாருங்க, என்னோட சமூக வலைதளங்கள் ட்விட்டர்லயோ Facebookலயோ நான் அதையே போட்டிருந்தேன். நம்ம ஜூம்ல நம்ம கட்சிக்காரர் சொல்லுவாரு, அதை அப்படியே போட்டு அதை நான் ஒரு டிவியில சொன்னதை அப்படியே போட்டிருந்தேன். அதே போல பார்த்தீங்கன்னா எனக்கு போன் பண்ணி ஒருத்தர் நம்ம கட்சிக்காரர் சொல்லுவாரு, இந்த மாதிரி நகை கடல்ல இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லியிருந்தேன். இப்ப அதுக்கெல்லாம் அப்படியே தீர்வுகள் வந்து வந்துகிட்டு இருக்குது. அதாவது ஒரு கட்சியினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து இவங்க EPS OPS நினைக்கிற மாதிரி நிறைய அரசாங்கத்தில் இருக்கிற பொழுது கொள்ளையடிக்கணும், தேர்தல் வந்தா ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பிரிச்சு கொடுத்துடணும் என்பது அல்ல அரசியல். நம்ம வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இப்ப கட்சிக்காரங்க இப்ப இங்கேயே பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா நாங்க வேலை கொடுத்துருந்தது, அந்த வேலையிலிருந்து எங்களை நீக்கிறாங்கன்னா சரி வாங்க நம்ம அதை வந்து நீதிமன்றத்துல போட்டு உங்களை நீக்க கூடாதுன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறதும். அதே மாதிரி இப்ப இவர் பஞ்சாட்சரம் ஒரு முருகையின் பேசும்பொழுது சொன்னாரு, ஒரு 3000 வீடுகள் வந்து 30-40 வருஷமா இருக்கிற இடத்தை இடிக்கிறாங்க, கொண்டாங்க அந்த 3000 பேர்த்துக்கு வந்து நம்ம நீதிமன்றத்துல போட்டு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தேடி கொடுப்போம். இதுதான் அரசியல். மக்கள் நலன் சார்ந்த பணிகளை நம்ம எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது செஞ்சாதான் அந்த கட்சி வந்து வளரும். இல்லைன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஆட்சியில் இருக்கிற பொழுது கரெக்டா % போட்டு வாங்கணும், எதிர்கட்சி ஆகிட்டாலும் கூட பரவாயில்ல, ஆனா வாங்குறது கரெக்டா வந்து வாங்கணும். ஆனா ஒவ்வொரு தேர்தல் அப்படின்னா கரெக்டா ஓட்டுக்கு எவ்வளவுன்னு போட்டு பிரிச்சு கொடுத்துட்டோம். இவ்வளவுதான் இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். அதை தாண்டி தெரியல. நீங்க அதே மாதிரி இந்த இது ஒண்ணு சொன்னீங்க, ஸ்டாலின் வந்து பணம் இல்லைன்னு. நீங்க இவர் என்ன சொன்னாரு, கொள்ளையடித்து வைச்சிருக்கிற முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் தேடி பிடிச்சு இந்த ஸ்டாலின் சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன், அந்த ஊழல் அடிச்ச கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் நான் பிடிச்சு அரசாங்க கஜானா கொண்டு வந்துருவேன், மோடியை தான் சொன்னாரு. வெளிநாட்டுல பதிப்பு வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கி ஆளுக்கு 15 லட்சம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுவும் நடக்கல, இதுவும் நடக்கல. இவங்கள்ட்ட வேணா ஏதோ பேசி வாங்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. இங்க இப்ப வேலுமணி எல்லாம் தெம்பா இருக்கிறது என்னன்னா, செட்டில் ஆயிடுச்சுங்க, 700 கொடுத்துட்டோம், 700 C கொடுத்துட்டோம், அதனால சும்மா அப்படி போக்கு காட்டுவாங்களே எங்க மேல நடவடிக்கை எல்லாம் இருக்காது.
ஏன்னா இவங்க செய்யறதெல்லாம் அரசியலே கிடையாது. இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ இந்த முன்னாள் அமைச்சர்கள் செய்வதுங்கிறது அரசியலே கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் எதிர்கட்சி அரசியல் என்னன்னே தெரியாது. அதை நம்ம சரியா செய்வோம். அதிமுக தொண்டர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ வாங்க சொல்லுங்க. அதை நம்ம அந்த பிரச்சனைகள் தீர்வை நோக்கி ஒண்ணு பொதுமக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் பாதுகாப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். ரெண்டாவது பாதிப்புகள்ல அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பா இருப்போம். அதுக்கு மேல அவர்களுக்கு என்ன நம்ம உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்வோம். உதவிகள்னா இவங்க கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட பணபலமெல்லாம் கிடையாது. மற்ற ஒரு மாறலாம் நம்ம என்ன உதவிகள் செய்ய முடியுமோ நம்ம அதை செய்வோம். உடல் உழைப்பு கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி சார். அதே மாதிரி மக்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா மக்களுக்கு தேவைகளை புரிஞ்சு அதுக்கு ஏத்த சப்போர்ட் நம்ம பண்ணோம்னா எதிர்கட்சியா இருந்தாலும் அடுத்த ஆளுங்கட்சியா வர்றதுக்கு இதுதான் அடித்தளம். அந்த அடித்தளத்துக்கு இப்போ ஏதோ ஒரு இந்த 150வது மீட்டிங்ன்றது சாதாரண விஷயம் இல்ல சார். ஒரு 150 வாரங்கள் இருக்கிற எல்லா அதாவது இப்போ வர வர நம்மளோட இது உறுப்பினர்கள் அதிகமா தான் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட தேவைகள் அவங்களோட வார்டுல இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு தலைமை இல்லை. இப்போ இது மாதிரி அவங்க அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா போதும் சார். மந்த்லி ஒரு மீட்டிங் போட்டு யார் யாருக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை என்ன சொல்யூஷன் கொடுத்தான்றதை அடுத்த மாசம் அவங்க கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தா இந்த அது என்ன சொல்றது, இந்த கட்சியிலேயே இவங்க ஆளு அவங்க ஆளுன்னு பிரியாம எல்லாருக்கும் ஒரே இதுதான் தலைமை எடுக்கிற முடிவுனா கரெக்டா இருக்கும். இவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இது கொடுத்துருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் தலைமை. அப்பதான் அதாவது கேள்வி கேட்கிற இடத்துல தொண்டனும் இருக்கணும், பதில் சொல்ற இடத்துல தலைமையும் இருக்கணும். அப்பதான் அந்த கட்சி நல்ல ஸ்ட்ராங் ஆகும். இந்த ஒரு சின்ன விஷயம் கூட புரிஞ்சுக்காம ஒரு தலைமை இருக்கு அப்படின்னா அந்த தலைமை வேஸ்ட் தான். ஓகேங்களா? அதே மாதிரி பயப்படுறவங்க மேல வராதீங்க தயவு செஞ்சு. பயம் இல்லாதவங்க மேல வாங்க. பயந்துகிட்டு இவன் நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவான், அவன் நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவான், நம்ம இந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு உட்காந்து இருக்கிறது எதுக்கு? உன்னை நம்பி நான் பின்னாடி நிக்கிற கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி தொண்டர்ல அட்லீஸ்ட் ஒவ்வொரு தலைவர் பின்னாடி ஒரு 50 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க. சாரி, ஒரு 50,000 பேர்னு வச்சுக்கோங்க. அந்த 50,000 பேர் கூட நீ உண்மையா இருக்க மாட்டேங்கிறிய, அப்புறம் என்ன தலைமை? இங்க எந்த தலைவருக்கு பின்னாடியே 50,000 பேர் எல்லாம் இல்லைங்க. 50 பேர் இருப்பான். அந்த 50 பேர் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டரா இருப்பான், கமிஷன் ஏஜென்டா இருந்திருப்பான். தொண்டர்கள் இல்ல சார், குண்டர்கள் சார். சரி, சொல்லுங்க. அவங்களாம் ரியலைஸ் பண்ணணும் சார். ரியலைஸ் பண்ணாங்கன்னாவே இந்த பிரச்சனைல இருந்து வரலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு கூடிய முறைவில் நம்ம ஒன்னா சேர்க்கணும். அந்த 1.5 கோடி தொண்டர்களோட பலத்தை நம்ம காமிக்கணும் சார். வர எலெக்ஷனுக்கு எம்பி எலெக்ஷனுக்குள்ள நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்சா இந்த உள்ளாட்சி எலெக்ஷன்லயே நம்ம ஜெயிச்சு காட்டணும் சார். அதாவது மதன்குமார், ஒரு விஷயம், இவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ அம்மாவோ இல்ல. அதனால ஒரு எடப்பாடி பழனிசாமி, ஒரு ஓ பன்னீர்செல்வம், இந்த முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் செய்யலைன்னு நம்ம குறைபட்டு இருக்கிறத விட நம்ம இறங்கி செய்யறதை யார் தடுத்துற முடியும்? அது தடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் பார்த்து அவங்க அதை முடியல அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. நம்மளும் அந்த பொதுச் செயலருக்கு தேர்தல் வையுங்க அப்படிங்கறத நோக்கி போறோம். அப்ப நம்ம வேகமா ஓடணும்னா வேகமா செயல்பட்டோம்னா இவங்க பின்னாடியே நம்ம பின்னாடி வந்துடுவாங்க. அதனால இவங்கள ஒரு பொருட்டே கிடையாது. நாம திமுகவுக்கு எதிராக, திமுகவுக்கு மாற்றாக வலிமையான அதிமுக எதிர்கட்சி அரசியலை நம்ம செய்வோம். அப்படி செஞ்சீங்கனால ஆட்டோமேட்டிக்கா இவங்க எல்லாம் நம்ம பின்னாடி வந்துருவாங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம கவலையே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அதுக்கு உண்டான முழு ஒத்துழைப்பும் நம்மளுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. புது உறுப்பினர்கள், அதாவது நம்ம ஏற்கனவே இருக்கிற உறுப்பினர்கள் மீட்டிங்ல ஜாயின் பண்ண வைங்க. ஜாயின் பண்ண வச்சாங்கன்னா அவங்களோட ஆதங்கம், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறதா இந்த மீட்டிங் இருக்கணும். வருங்காலத்துல நல்ல ஒளிவு மறைவு இல்லாத அரசியலா இருக்கணும். அதுக்குண்டான முழு முயற்சியா இந்த மீட்டிங்கை நான் தெரிவுபடுத்துறேன். எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சந்தோஷம் சார், வாய்ப்பளித்து பேசுவோம்.